ஆனந்தி இதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ஆனந்தி ஏன் இதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆனந்திக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது. இந்த கொலையில யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க, அது யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ ஆனந்திக்கு அந்த சந்தேகம் இல்ல. ஏன் அப்படின்னா, யார் குற்றவாளி அப்படின்றத நம்ம ஆனந்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. கருணாகரன் ஒரு குற்றவாளி, ஓகேவா? பட் கருணாகரன் தான் அந்த விஷயத்த பண்ணானா, இல்ல கருணாகரன் இன்னொரு ஆள் யாராவது பண்ண சொன்னாங்களா, அல்லது இன்னொரு ஆள் பண்ணிருப்பாங்களையா, கொலை பண்ணிருப்பாங்களையா, அந்த ஆளுக்கு துணையா கருணாகரன் இருக்கிறானா? சோ இதுதான் இப்ப கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். சோ ஆனந்தி இதுக்கப்புறம் நிச்சயமா சும்மா இருக்க கூடாது. இதற்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு எபிசோட் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆனந்தி அன்பு இவங்க ரெண்டு பேர்த்தை தான் காட்டுறாங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் அவ்வளவு முக்கியமானது இந்த எபிசோடுக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ கருணாகரன் தான் இந்த குற்றவாளி அப்படின்ற விஷயத்த ஆனந்தி போய் அன்பு கிட்ட சொல்றாங்க. சோ அப்ப அன்பு கேட்கிறாரு, என்ன ஆனந்தி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தேங்க. அப்போ ஜெயக்கொடி அக்காவுக்கு கருணாகரன் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து எனக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அங்க நின்று அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஜெயக்கொடி அக்கா கிட்ட உங்களை பத்தின விஷயங்களை இல்லாத பொல்லாத விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இது எல்லாத்துக்கும் காரணம் கருணாகரன் தான். கருணாகரன் எதற்காக உங்களை பத்தி தப்பு தப்பா போய் அந்த அம்மா கிட்ட சொல்லும். சோ கூட்டி கழிச்சு பார்த்தா இதுல ஏதோ ஒரு விஷயத்துல கருணாகரன் சம்பந்தப்பட்டிருக்காரு. கருணாகரன் தான் குற்றவாளி அப்படின்ற விஷயத்த நம்ம அன்பு கிட்ட சொல்ல, அதான் அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கருணாகரன் ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிருக்கான். இல்ல அப்படின்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்குது. சோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது ஆனந்தி, நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு உண்மை என்ன அப்படின்றத நான் நிரூபிச்சு உங்களை வெளியே கூட்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சோ அன்பு ஆனந்தி ரெண்டு பேரும் அவ்வளோ லவ்வா பேசிக்கிறாங்க. உண்மையில இதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெளியே இருக்கிறத விட இப்போ அவங்க பேசிக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப அருமையா இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆனந்தி கருணாகரனுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, அல்லது அந்த கொலையை பண்ணது கருணாகரனா, அல்லது யாரையாவது அவனை இயக்குறாங்களா அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆனந்திக்கு இதுல இன்னொரு சந்தேகம் இருக்குது. அது என்ன சந்தேகம்னு கேட்டீங்கன்னா, கருணாகரன் அப்படி கொலை பண்ணியிருந்தான் அப்படின்னா எப்படி அவ்வளோ பணத்தை அவனால கொண்டு கொடுக்க முடியும் அவங்களுக்கு? ஏன்னா அவனே ஒரு கம்பெனில வேலை பார்க்குறான். அவன் ஒய்ஃப் கேட்பாங்கல்ல எங்க சம்பளத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ சிக்கல் இருக்குது. இதுல எப்படி நடக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்க போறாங்க. அண்ட் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு தருதலை, அதாவது துளசி, நம்ம அப்படி சொல்லக்கூடாது, ஆனா இருந்தாலும் அந்த கேரக்டரை பார்க்கும்போது அவ்வளோ காண்டாகுது. இவங்க ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்குறாங்க. ஏமா நீ எந்த காலத்துலமா இருக்க? அவங்க டைவர்ஸ் பேப்பர்லாம் தாண்டி அவங்க வேற யூனிவர்ஸுக்கு போயிட்டாங்க. நீ இன்னும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினா ரெண்டு பேர்த்த பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க. சோ இதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பா அமைய போகுது. இப்படி கிரிமினலா வேலை பார்க்க போய் தான் லலிதா அவங்கள அடிச்சு துரத்த போறாங்க. நான் உங்களை நம்பினேன், உங்களை நம்பி தான் நான் வீட்டில் இருக்க விட்டேன். என் பையன் அன்பு சொன்ன மாதிரி நீங்க என்னை ஏமாத்திருக்கீங்க, எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. ஏன்னா அவங்க கிட்ட என்ன சொல்லி கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு பணம் தேவை, அதனால நம்ம அன்பு ஆனந்தி ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு தான் ஆகணும், நீங்களும் இதுல கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி தான் எழுதி வாங்கியிருக்காங்க. அப்போ என்னைக்கா இருந்தாலும் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது அன்பு ஆனந்தி எக்காரத்தை கொண்டு பிரிய மாட்டாங்க. இப்போ பெரிய விஷயமே கிடையாதுங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, தெரியாம போட்டோம் சார் அப்படின்னு சொன்னா, ஓகே ஆமா சார் எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது, பட் நாங்க பேசி முடிவு பண்ணி நாங்க இந்த மாதிரி சமரசம் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த டைவர்ஸ் பேப்பரை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கு துளசி இந்த பிளானை போடுது அப்படின்னு சொல்லி தெரியல. பொறுத்து வந்து பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.